வந்து டெய்லி ½ பொண்ணு கூட கிட்ட நான் பேசுறேன் இல்ல, மாமனார் கிட்ட தான் நான் டெய்லி ½ பேசுவேன். டெய்லி ½ என்ன சார் பேசுவீங்க? அதுதான் ஃபர்ஸ்ட் வாட்டி நான் கால் பண்ணும்போது ஒரு பயம். ஒரு ஜாப் ஸ்டேபிளா இருந்தனா நமக்கு அந்த பேச ஒரு தைரியம் வரும். டான்சர்ன்னும் போது அது ஒரு மைண்ட்ல இருந்துட்டே இருந்தது. என்ன எப்படி எடுத்துப்பாங்களோ வீட்ல, அந்த ஒரு தாட் இருந்துட்டே இருக்கிறதுனால அவரால ஃப்ரீயா பேசவும் முடியல. எப்படி கொண்டு போறது பேரண்ட்ஸ் கிட்டன்னும் போது நான் வந்து வீட்ல சொல்லிட்டேன். ஏன் அதுக்குள்ள சொன்னேன்னு என்னையும் ஒரு பக்கம் திட்டு, அதுக்குள்ள உனக்கு எதுக்கு இவ்வளவு ஆர்வ கோளாறு, ஏன் சொன்னேன்ற மாதிரி எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியாம ரொம்ப பயந்து பயந்து தான் போனே பண்ணாரு ஃபர்ஸ்ட். அதாவது அவங்க சொல்லிட்டாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நம்பர் வாங்கி இல்ல, அதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு போகும்போதே லாக் பண்ணிடுவாங்க, போன் வாங்கிடுவாங்க, ஒரு பிளான் எங்களுக்கு ஐடியா. அதனால நீ முன்னாடியே எல்லா நம்பரும் அனுப்பிடு. நீ சப்போஸ் லாக் ஆயிட்டேன்னா நான் கால் பண்ணி பேசுறேன் உங்க வீட்டு சைட்ல எல்லாருக்கும், எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து எல்லாரும் கால் பண்ணி பேச, நீ எல்லா நம்பரும் அனுப்பிட்டு அவங்க வீட்டுல இருக்க எல்லா நம்பரும் அனுப்பிட்டா. அவங்க தாத்தா பாட்டி நம்பர் எல்லா நம்பரும் அனுப்பிட்டு தான் போயிட்டா. அதே மாதிரி 1 வீக்ல வந்து எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல. கரெக்டா 1 வாரம் கழிச்சு நான் கால் பண்றேன். ஃபர்ஸ்ட் வாட்டி கால் பண்ணும்போது கட் ஆயிடுச்சு, அதான் கட் பண்ணிட்டேன் நானு. 2வது வாட்டி கால் பண்றேன், அதாவது சொல்லுப்பாரு வாய்ஸே இதுவா இருந்தது. சொல்லுப்பா, அப்பா நான் தான்ப்பா. யாருப்பா? நான் தான்ப்பா, இது மாதிரி ஐஷு லவ் பண்றேன்ப்பா. அப்படி தாங்கி தான் சொல்லுப்பா, என்னப்பா வேணும்? இது மாதிரி பொண்ணு வேணும்ப்பா, நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே நான் கண்டிப்பா கொடுப்பேன். அவங்க பொண்ணு நீங்க எப்படி பாத்துறீங்களோ அதை விட நல்லா பாத்துப்பேன். மானே தேனே பொன்மனை எல்லாம் போட்டு எல்லாத்தையும் பேசியிருக்காரு. தம்பி, நான் ஆல்ரெடி லோன் விஷயமா அலைஞ்சிட்டு இருக்கேன், என்ன நீ டென்ஷன் ஏத்தாத, தயவுசெய்து போனை கட் பண்ணிடுன்னு கட் பண்ணிட்டாரு. எந்த இதுவுமே பேசல என்கிட்ட, கட் பண்ணிட்டாரு. சரி, உடனே இவங்க எனக்கு திட்டுதாமா கால் பண்ணுவாங்க. சரி, இவங்க எப்போ கால் பண்ணுவாங்க, நம்ம என்ன இவங்க கிட்ட சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்ட்டு எப்பவுமே இவங்க சொல்றதுக்காக தான் நான் பண்ணுவேன். இவங்க என்ன எனக்கு இதுக்கு லீடு கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் கால் பண்ணுவேன். அப்பா எப்போ ஃப்ரீயா இருக்காரு, அப்பா எப்போ வீட்டுக்கு வந்தாரு, எல்லாமே லீடு கொடுப்பாங்க. அதுக்கேற்ற இந்த விஷயம் இவருக்கு இப்பதான் தெரியும் என்ன நடக்குறீங்க. அது ஓ இப்படிதான் கனெக்ட். அதுக்கு ஏற்ற மாதிரி நானும் கால் பண்ணி அந்த டைம்ல கரெக்டா கால் பண்ணி பேசிப்பேன். நான் போக போக கொஞ்சம் ஸ்ட்ராங்காவும் எமோஷனலாவும் பேச ஆரம்பிச்சேன். அது அவருக்கு ஒரு கட்டத்துல ஓகேன்ற மாதிரி வந்துட்டாரு. ஓகேனா இல்ல போ அப்படின்னு விட்டாரா? அது அப்படிலாம் இல்ல. தம்பி என்ன சொல்றாருன்னா, சொன்னதுதான் சொல்லியிருக்காரு. எப்படின்னா, பொண்ணை கொடுங்கப்பா, நல்லா பாத்துக்கிறேன், நான் ஜாப்புக்கு போறேன், அந்த ஃபீல்ட்ல பேசுறாரு அவரு. இருந்தாலும் பொண்ணை பெற்றவராச்சு நாங்க, அது கஷ்டம்னாலும் எங்களுக்கு தானே தெரியும். எப்படி வளர்த்தோம், போனோம், படிக்க வச்சோம், கஷ்டன்றது நமக்கு தெரியும். ஜாப்பு பாருப்பா அப்படின்னு சொல்றோம். ஒரு ஜாப்பு போயிட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ண சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னொரு 6 மாசம் கூட வெயிட் பண்ண சொல்றேன். ஜாப்பு போயிட்டு ஒரு நல்ல ஜாப்பா பாருப்பா. டான்ஸ்ன்றது சும்மா இது வந்து சைட்ல வச்சுக்க வேண்டியது. பிசினஸ்லாம் எல்லாரும் ஒரு ட்ரெண்டிங் வர்றது இல்லை, எல்லாருக்கும் செட் ஆகாது. ஒரு சிலவங்களை தான் செட் ஆகும். முதல்ல சைடில் ஒரு பிஸ்னஸை பார்த்து சைட் வச்சுக்கோங்க. அதுதான் அட்வைஸ் பண்ண அவருக்கு. இந்த மாதிரி லைனுக்கு போயிட்டு பாருப்பா அப்படின்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணேன். இதை தான் நைட்டில் பேசினாலும் நாங்கள் இதை தான் பேசுவோம் அவர்கிட்ட, தம்பிக்கிட்ட. எனக்கு அந்த 1/2 மணி நேரம் எப்படி பேசியிருப்பாருன்றது தெரியல. அது போனே நான் வாங்கி வச்சுட்டேன், போனே கிடையாது. அவங்க எப்படி இன்ஃபார்ம் பண்றாங்கன்றத மேட்டர். அதனாலதான் ஷாக் ஆனீங்களா? பட்டன் போன் தான் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன். அவர் வச்சுட்டு சும்மா தலையில வச்சுட்டு படுத்துருவாரு. தனி ரூம் அவருக்கு, அப்பாவுக்கு. இந்த விஷயம் அவருக்கே தெரியாது. அவருக்கு தெரியாது, இப்பதான் தெரிய வருது. இப்பதான் வந்து எங்களுக்கே தெரியும். அவருக்கே தெரியாது. போன் பேசலன்னா நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆக்சுவலா தாத்தா போன்ல இருந்து பேசிருக்காங்க. ஓ, இவங்களையும் என்னால ஹர்ட் பண்ண முடியல, இவரையும் விட முடியல. அப்புறம் 2த்தையும் சமாதானப்படுத்துறதுக்கு நான் வேற வழி இல்லதான் பண்றது.